நெக்ஸ்ட் வீக்கை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 8ல் அடுத்த சீசனை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. நீங்களாம் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னே தெரியவே இல்லை. ஒரு சீசன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த சீசனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். என்னடா எல்லாத்தையுமே பொடி வச்சு பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசிடுவோம். ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். ஒரு படம் இருந்தாலும் சுவாரஸ்யம் இருக்கணும். அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கணும். ஒரு விஷயம் கசியுது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை மக்களே, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த ஷோவை பொறுத்தளவு இதுதான் நடக்கும், இவர்கள் தான் வெளியில் போவார்கள், இதுதான்டா அப்படின்ற ஒரு சீசன் அப்படின்னா இந்த சீசனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு படம் ஏன் வெற்றி அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி, அப்படி விரலை கடிச்சிட்டு விரலை தின்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சீசன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா பயல்களும் தமிழ் பிக் பாஸை விட்டுட்டு ஹிந்தி பிக் பாஸை பார்க்குறானுங்க அப்படின்னா எந்த அளவு கடுப்பில் இருப்பானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த புரியுது மக்களே. இன்னைக்கு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தெரிஞ்சனால இப்போ முத்துக்குமரனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அது யாருக்குன்னு சொல்லும்போது எனக்கு சௌந்தர்யாவா ஜாக்லினா அப்படின்னு பார்க்கும்போது சௌந்தர்யா வெளியில் அனுப்ப பார்க்குறானுங்க. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ரயானை தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கூட நான் போகிறேன், நாமினேஷன் லிஸ்ட்டை பற்றி. அது தனி ஒரு ப்ரெடிக்ஷனாக கூட நம்ம பார்த்துடலாம். அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் சௌந்தர்யாவையும் நம்ம இன்னொரு பர்சன் பவித்ரான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அவங்கள தான் நினைக்கிறேன், இல்லாட்டி விஜய் விஷாலாம் தெரியல. விஜய் விஷால் பொட்டி எடுத்துட்டார் அப்படின்னு விஜய் விஷால் கிடையாது, பவித்ரா அண்டு சௌந்தர்யாவை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எவிக்ட் பண்ணுறதுக்காண்டி காத்திருக்காங்க. அது எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியவே இல்லை. இந்த சீசன் போட்டு விட்டுருங்க. அடுத்த சீசனை பற்றி அதிர்ச்சிகரமான தகவலை நான் கடைசியாக என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நடந்த விஷயங்களை முதல்ல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மக்களை பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏதாச்சும் ஓட்டணும், ஒரு 3 மணி நேரம் படத்தை தேத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்கணும், ஒரு சாங்கை போடு, ஃபாரினுக்கு போ, இந்த ப்ரொடியூசரை காலி பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த எபிசோட தேத்தணும் அப்படின்றதுக்காண்டி தேவையில்லாத அன்வான்ட் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க டாப் 8, 9 இருக்குல்ல, யாரோ ஒரு பர்சன் சொன்னாங்க, ரயான் தான் நினைக்கிறேன், டாப் 9 இவங்க இருந்திருக்க மாட்டாங்க, ரவீந்தர் இருந்திருந்தான்னு சொல்லிட்டு 100க்கு 100 உண்மை. ரவீந்தர் மேபி இருந்திருந்தா, நான் ஒரு பர்சன்லாம் சொல்றேன் பாருங்க, அவங்களாம் கண்டிப்பா உள்ள இருந்திருப்பாங்க. ரவீந்தர் உள்ள இருந்திருந்தாரு அப்படின்னா ரவீந்தர் அவர் ஆக்சுவலி உள்ள இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுனிதா உள்ள இருந்திருப்பாங்க, தர்ஷா குப்தா இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஆர்ஜே ஆனந்த் இருந்திருப்பாங்க, சாச்சனா கூட இருந்திருக்கலாம். எனக்கு தோணுது இவங்கெல்லாம் எப்படி எவிக்ட் ஆனாங்க எனக்கு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு சுனிதாவை பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு, ரவீந்தரை பொறுத்தளவு ஸ்ட்ராங் பிளேயரு. இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்க, ஆர்ஜே ஆனந்த் இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா கேமை அணுகிற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஜாக்லினும் அன்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான். அவங்க எப்படி இவர் தான் சொன்னார், விஜய் விஷால் சூப்பராக உடச்சாரு. அவங்க எப்படி அன்புனால இது பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னால இது பண்ணுறது, எப்படியோ தேத்தி வாரம் இது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா வேற மாதிரி கேம் இருந்திருக்குமோன்ற மாதிரி இருக்கு. இப்போ இருக்க டாப் 9 பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக டாப் 8 எனக்கு இன்ட்ரெஸ்டே பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும், சுனிதாவா இருக்கட்டும், ரவீந்தர் இவங்க எல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா பவித்ராவெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. பவித்ராவோட பார்த்தீங்கன்னா 200% தர்ஷிகா போட்டாங்க. அப்படி இருக்கும்போது தர்ஷிகா மேலேயே மக்களுக்கு காண்டு வெளில அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு தெரியவில்லை. இன்னைக்குமே மஞ்சரி வெளியில போறப்போ விஜய் சேதுபதி, ஏன் மக்களை எப்படி இருக்கீங்க, ஓட்டு போட வேண்டியதானே மஞ்சரிக்கலாம், டாப் 5ல வர வேண்டியதெல்லாம் எப்படி இது பண்றீங்க. ஒரு ஹோஸ்ட் மக்களை பார்த்து திட்டுற போதோ இதான் இந்த சீசனாக தான் இருக்க முடியும். எதுக்குடா ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க, நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ரவீந்தர் வெளியில போகும்போது அவர் எது வெளியில அனுப்பக்கூடாதுன்னு பேசுனேங்கிறாரு. ராணுவ வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. சாச்சனா வெளியில அனுப்பணும்னு பேசியிருக்காரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் கண்டென்ட் உள்ள போச்சு. இவர்களுக்கு பதில் இவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் முத்துக்கு பதிலாக ரவீந்தர் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரவீந்தர் இருந்தால் முத்துவே இருந்திருக்க மாட்டாரு. 6வது 5வது வாரத்தில் கண்டிப்பா வெளியில போயிருந்திருப்பாரு. ஏன்னா ரவீந்தர் எப்ப வெளியில போனார்
பண்ணாரோ அப்பதான் முத்துவோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு வார காலகட்டத்தில் வந்து முத்து எதுவுமே பண்ணவே இல்லை. கண்டிப்பா வெளியில போயிருக்க வேண்டியது முத்து. ரவீந்தர் மட்டும் ஒரு 3 வாரம் தொடர்ந்து இருந்தாரு அப்படின்னா நான் சொல்ல பர்சன் எல்லாமே வெளில போயிருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா, அப்புறமேட்டு பவித்ரா, அப்புறமேட்டு அருண், விஜய் விஷால் கூட போயிருக்காங்க. இப்போ இவங்க 5 பேரையும் தூக்கிட்டு 5 பேரை உள்ள வைக்கணும் அப்படின்னா ரவீந்தர், சுனிதா, தர்ஷிகா, ஆர்ஜே ஆனந்தி, மேபி சாச்சனா இல்லாட்டி தர்ஷா குப்தா இவங்க கூட இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா டாப் 5 அப்படியே மாறுது பார்த்தீங்களா, உங்களுக்கே தோணுது பார்த்தீங்களா. அதனால வந்து ரவீந்தர் ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் கேம் போயிருக்கும். அதனால தான் வந்து ரவீந்திரன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஐ திங்க் இன்றைக்கே வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு அந்த எபிசோடு காட்டுவாங்க. 12 பேர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து தொடங்கின மாதிரி 20 பேர் வச்சு உள்ளே கண்டென்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் உள்ளே வந்தால் டூ 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 சண்டை நடக்கும். இங்கிட்ட வந்து ரவீந்தர் வந்தால் முத்துக்குமரன் தனியாக கூப்பிட்டு பேசி நீ தாமல முத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா யார் இப்போ சாச்சனா வந்தாலும் முத்துக்குமரன்ட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஒரு சில நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. சௌந்தர்யாவோட பிஆர் டீம் எல்லாம் போட்டு உடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டிங்கே அப்படியே தலைகீழாக மாறும். ஏன்னா அஃபிஷியல் ஓட்டில் வந்து ராணுவ 3rd பொசிஷனாக இருந்ததா ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் பேசி அவர் வெளியில் அனுப்புனதாகவும் நியூஸ் வருது. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே இல்லை. அடுத்த வாரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த சீசனை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 7 பேர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க. இப்போ கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவையும் பவித்ராவையும் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண போகிறாங்களாம். நிறைய பேர் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கதறுவீங்க, அன்ஃபேர் கூட இருக்கலாம். அவங்க பிஆர் டீமை தாண்டி மக்களுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு ஒன்றுமே கிடையாது, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டுகள் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. முத்துக்குமரனுக்கு டைட்டில் கிடைக்கிறது நினைக்கிறதுக்கு சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அசீம் ஜெயிச்சார்ல விக்ரமுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தா ஆரி மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்காரு. வெளியில் போயிட்டு மஞ்சரி வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. தன்னை ஆரியாதுன்னு நினச்சிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு போவாது அப்படின்ற நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபக்குக்கோ இல்லை ஜாக்லின்கோ பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் இந்த கேம் நகருது. ஏன்னா தீபக் பண்ணுற நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் உள்ள நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ஃபேமிலி ரவுண்டில் அப்படியே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அவர் பண்ணுற தப்புகள் எதையுமே காண்பிக்கப்படுறதில்ல. 24 அவர் ஒரு பார்த்தீங்கன்னா ஆங்கராக இருக்காரு, ஷார்ட் டெம்பர், அதெல்லாம் அவர் குறைச்சிக்கிட்டு வேற மாதிரிலாம் நடிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் கூட போட்டு உடச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது அவருக்கு கொடுக்காம ஐ திங்க் ஜாக்லின்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தான் டைட்டில் போகிற மாதிரி தோணுது. அடுத்த வாரம் மேபி வந்து பவித்ராவையும் சௌந்தராவையும் கழட்டிட்டாங்க அப்படின்னா டாஃபில் ரயான் உள்ள வந்துட்டாப்ல. நம்ம சொல்கிற மாதிரி ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக், ரயான் 5வது பிளேஸில் விஜய் விஷால் போட்டி எடுத்துட்டாலும் மிச்சம் இருக்குது என்ன, இப்போ சௌந்தர்யாவையும் பவித்ராவையும் எல்லாம் கழட்டிட்டா அருண் இவங்க தான் டாப் 5 போகிறாங்க. முத்துக்கு பார்த்தீங்கன்னா 3rd அல்ல 2nd தான் இருக்கும். ஜாக்லின் அண்ட் தீபக் யாருக்காச்சும் ஒரு ஆள் டைட்டில் கொடுத்துட்டாங்களா, இது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதனால் இன்றைக்கும் பெருசாக கண்டென்ட்டை தேத்தணுமேன்றதுக்காண்டி என்னென்னமோ போட்டு தேத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினதெல்லாம் உடன்பாடே இல்லை. மக்கள் சொல்கிறாங்களாம் வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் உங்களை வச்செல்லாம் நாங்கள் செய்ய சொல்லல சார், அவங்க தப்பு பண்ணுறதை கேட்டாவே போதும். இப்போ முத்துவ செய்கிறீங்கல்ல சார், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணவெல்லாம் என்ன செஞ்சீங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கேட்டாவே போதுமானது சார் அப்படின்னு தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் ஒன்றும் வச்சு செய்யுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. இப்போ கிடைச்சிருக்க தகவல், அடுத்த சீசனை பற்றி நம்ம பேசுகிறோம். அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சீசனும் வந்து கமலஹாசனுக்கு பதிலாக விஜய் சேதுபதி தான் வந்து தொடர போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து செம்ம ஆதரவு இருக்கான். அதனால வந்து அடுத்த சீசனும் வந்து விஜய் சேதுபதி தான் தொடர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 50% ஓகே, 50% வேண்டாம் அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது. இது எதனால சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே ஆன்சர் இல்லை. விஜய் சேதுபதி சொல்ல எனக்கே கருத்து இல்லை, எனக்கே ஆன்சர். எனக்கு ஒரு மனுஷன் பேசும்போது நான் ஹெட்செட் போட்டு இந்த ஷோவை பார்க்குறேன்.
கொட்டிக்கிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது, எச்சி ஏன் மூஞ்சியில் தெரிக்குது அவர், அது அவரோட ஹேபிட்டான்னு தெரியல. அவர் இதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அவர் பேசும்போது பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து எப்படா மனுஷன் முடிப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் பேசுறது புரியவும் இல்லை. கமல்ஹாசன் பேசுகிறத விட இவர் வேறு மாதிரி எங்கிட்ட கொண்டு போகிறாரு. சரி, அது அவரோட இது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்து இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. தயவு செஞ்சு அடுத்த சீசன் வந்து கமலஹாசனை போடுங்க, இல்லை விஜய் சேதுபதியை போடுங்க. தயவு செஞ்சு விஜய் டிவி டீம், பிக் பாஸ் டீம், உங்கள் காலில் விழுந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் 16 பேர் 24 பேர் எடுக்கிறீங்க, ஒரு 10 பேரையாச்சும் நல்ல கண்டஸ்டண்ட்டாக எடுங்க. ஃபுல்லாக சீரியல் ஆர்டிஸ்ட்டு, சேஃப் கேம் விளையாடுறவனையா எடுத்துகிட்டு வந்து எங்கள் தாலியை அறுக்காதீர்கள் தயவு செஞ்சு. ஏன்னா வியூஸும் போக மாட்டேங்குது, உயிரை கொடுத்து எல்லாரும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் பேசும்போது கதறாங்க, 4 மணி ஆகுதுடா, தூங்கவே முடியலடா, ஒரு கண்டென்ட் கூட இல்லடா, என்னடா பேசுறது அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு எங்களை செய்யாதீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து எங்கள் வயிற்றுல அடிக்காதீங்க. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த சீசன் வந்து நாங்கள் சாமிக்கு விட்டுறோம். அடுத்த சீசன் எங்களுக்கு வந்து நல்ல கண்டஸ்டண்டாக போடுங்க, அப்போ தான் வந்து எங்களால் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வாரம், அதாவது அடுத்த வாரம் வெளியில் போகிறது யார், உங்களை இந்த 7 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க, அதாவது ரயானை தவிர யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.